ஹலோ விலிவர்ஸ், இந்த வீடியோ உங்ககிட்ட சாதாரணமாக வரல. யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு. ஸோ கவனமாக கேளுங்க. நீங்கள் இப்போ ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறீங்க, அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க, ஆனால் எதுவும் நடக்கலன்னு தோணுதா? ஒரு சின்ன கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் சரியான நேரத்தில் மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறீங்களா? என்ன இது புதுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ், நீங்கள் சரியான நேரத்தில் உங்கள் கோலை சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்கார வைக்கலனா நீங்கள் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் யூனிவர்ஸுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் அது கேட்கவே கேட்காது. ஏன்னா யூனிவர்ஸுக்கு உங்கள் கோலை கேட்க வைக்க ஒரு பவர்ஃபுல்லான டைம் இருக்கு. அந்த டைம்ல அது உங்க ஃப்ரீக்வன்சியை ஈஸியா ரிசீவ் பண்ணும். அந்த டைம் என்னன்னா அதிகாலை 4 மணிலிருந்து 5 மணிக்கு இடையே இருக்கிற நேரம் தான். இந்த ஒரு சீக்ரெட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை இந்த வீக்ல இருந்தே ஷிஃப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறது பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, சயின்ஸ் என்ன சொல்லுது, அந்த நேரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய 4 மேஜிக் ஸ்டெப்ஸ் என்ன, நீங்க பண்ண வேண்டிய 7 டே ப்ராக்டிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடும், அண்ட் ஃபைனலா என்ன மாதிரி ரிசல்ட்ஸை நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்ல போறேன். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் அவங்களோட ட்ரீம் லைஃபை, அதாவது அவங்க கனவு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வரை பாருங்க, இல்லைனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் மிஸ் ஆகிடும். ஓகே, பிரம்ம முகூர்த்தம் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? நம்ம பாட்டி தாத்தா காலத்துல ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லுவாங்க, அதிகாலை 4 மணிக்கு எழுந்துரு, அந்த நேரம் ரொம்ப புனிதமானதுன்னு. அப்போ நாம கேட்டோம், ஆனா ஏன்னு புரியல. இப்போ சயின்ஸ் புரிய வச்சிருக்கு. பிரம்மா என்றால் கிரியேட்டர், படைப்பாளன். முகூர்த்தம் என்றால் மோஸ்ட் பவர்ஃபுல் மூமெண்ட், அதாவது படைப்பாளன் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற நேரம் அது. நியூரோ சயின்ஸ்ல இதை என்ன சொல்றாங்கன்னா, அதிகாலை 4லேருந்து 5 மணிக்கு உங்க பிரெயின்ல தீட்டா பிரெயின் வேவ்ஸ் டாமினேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதே எக்ஸாக்ட் தீட்டா ஸ்டேட்ல தான் நீங்க தூங்குறதுக்கு முன்பும் தூங்கி எந்திரிச்ச பிறகும் இருக்குவீங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட். இந்த தீட்டா ஸ்டேட்ல உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபுல்லி ஓப்பனா இருக்கும். எந்த தாட்டை நீங்க இந்த நேரத்துல பிளான் பண்றீங்களோ அது டைரக்ட்லி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்துரும். சாதாரண நேரத்துல நீங்க அஃபர்மேஷன் சொன்னா கான்ஷியஸ் மைண்ட் அதை ஃபில்டர் பண்ணிடும். இது நடக்குமான்னு டவுட் கொண்டு வரும். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல டவுட்டுக்கே சான்ஸே இல்லை. யூனிவர்ஸ் டைரக்ட்லி அந்த தாட்டை ரிசீவ் பண்ணும். இதுதான் அந்த சீக்ரெட். இப்போ நான் சொல்ல போற 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை கேளுங்க. இது வெறும் ஆர்டினரி ஸ்டெப்ஸ் இல்லை, இது ஃப்ரீக்வன்சிஸ். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் தான் யூனிவர்ஸோட லாங்குவேஜ். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, நன்றியுணர்வு, அதாவது கிராட்டிடியூட். இது சிம்பிள் வேர்ட் மாதிரி தெரியும், ஆனா இது யூனிவர்ஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் திங்னு சொல்லலாம். நீங்க இப்ப என்ன இல்லைன்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க பற்றாக்குறை மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா யூனிவர்ஸோட லா என்னன்னா, நீங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லும் பொழுது இன்னும் அது அதிகமா வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஹஸ்பண்டோ இல்லைன்னா உங்க ஒய்ஃபோ இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா? இதுக்கப்புறம் இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க உங்களுக்கு பண்ணின சின்ன சின்ன விஷயத்தையும் நினைச்சு நன்றி சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்க கண்கூடாவே பாப்பீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க நினைக்கிற மாதிரி மாறுறத. அதை யாராலையும் தடுக்க முடியாது. முக்கியமா இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல பண்ணும்போது பயங்கர பாசிட்டிவா ஒர்க் ஆகும். ஸோ நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்க ஹார்ட்ல இருந்து ஃபோர்ஸ் இல்லாம ஜென்யூன்லி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு மாதிரி காமெடியா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஒரு 1 வீக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் அதோட பவர் என்னன்னு. ஓகே, ஸ்டெப் நம்பர் 2, கோல்ல கவனம் செலுத்துறது, அதாவது ஃபோக்கஸ் ஒரு அப்சர்வ் பண்றது. உங்களோட கவனத்தை நீங்க அடையிற நினைக்கிற கோல் மேல வைங்க. நிறைய நேரம் நீங்க டவுட் பண்றீங்க, இதெல்லாம் நடக்குமான்னு. இது நேச்சுரல், ஆனா இது எக்ஸாக்டா யூனிவர்ஸுக்கு ராங் சிக்னலா போகுது. குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது அதுக்கு பேரு அப்சர்வர் எஃபெக்ட். நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்றீங்களோ அது அப்படியே மெட்டீரியலைஸ் ஆகும். நீங்க நடக்காதுன்னு அப்சர்வ் பண்ணா அது நடக்கவே நடக்காது. நீங்க நடக்கும்னு அப்சர்வ் பண்ணா அது நிச்சயம் நடக்கும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்துல செகண்ட் ஸ்டெப் கவனம் செலுத்துறது. யூனிவர்ஸ் உங்க கனவை நனவாக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு
மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 3, நேர்மறையா இருக்கிறது, அதாவது பாசிட்டிவிட்டியோட இருக்கிறது. இது சர்ப்ரைஸா இருக்கும். பாசிட்டிவிட்டிக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன கனெக்ஷன்னு யோசிக்கிறீங்களா? டாக்டர் மாஸ்ரோ எமோட்டோவோட வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அவரு அதிக நேரம் ஒரு கிளாஸ்ல வச்சிருந்த வாட்டரை பார்த்து பாசிட்டிவ் வேர்ட்ஸா சொல்லிட்டே இருந்தாரு. அந்த வாட்டர் கிறிஸ்டல்ஸ் பியூட்டிஃபுல்லா ஃபார்ம் ஆச்சு. அதே நேரம் இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற வாட்டர் கிட்ட நெகட்டிவ் வேர்ட்ஸா சொன்னாரு. அதுல உள்ள கிறிஸ்டல்ஸ் டிஸ்டார்டடா ஆச்சு. ஸோ நம்ம ஹியூமன் பாடியில 70% வாட்டர் தான் இருக்கு. நீங்க உங்களையே லவ் பண்ணும்போது உங்க செல்ஸ் கொண்டு எல்லாமே பாசிட்டிவா ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஷிஃப்ட் யூனிவர்ஸுக்கு பவர்ஃபுல் சிக்னலா போகுது. ஸோ பிரம்ம முகூர்த்தத்துல 3rd ஸ்டெப் நேர்மறையா இருக்கிறது. நான் என்னை நேசிக்கிறேன், என் வாழ்க்கையை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்டெப் நம்பர் 4, வெற்றி, அதாவது சக்சஸ். இதுதான் ஃபைனல் கீ. நீங்க வெற்றி வேணும்னு கேட்க கூடாது, நீங்க வெற்றி ஆகிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணணும். ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்ல, ப்ரெசன்ட் டென்ஸ்ல, அதாவது நிகழ்காலத்துல யோசிக்கணும். என் கோல் நடந்து விட்டது, நான் வெற்றி பெற்றுட்டேன்னு அப்படின்னு இப்பவே ஃபீல் பண்ணும்போது உங்க பிரெயின் அந்த ரியாலிட்டிய கரண்ட்ல அக்செப்ட் பண்ணும். யூனிவர்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆன சிச்சுவேஷனை உங்களை தேடி அனுப்பும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் 4th ஸ்டெப் சக்சஸ், அதாவது வெற்றி அடைஞ்சிட்ட மாதிரி நீங்க நினைக்கணும். இப்போ இந்த 4 ஸ்டெப்ஸும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ எப்படி எக்ஸாக்ட்லி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன், கவனமா கேளுங்க. ஸ்டெப் நம்பர் 1, அதிகாலை 4 மணிக்கு எழுந்துருங்க. அலாரம் வைங்க 4 AM எழுந்திரிச்ச உடனே போனை பார்க்காதீங்க, சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாதீங்க. அப்பதான் உங்க மைண்ட் அந்த மொமெண்ட்ல ஸ்டில் கிளீனா இருக்கும். அந்த கிளீன்லினஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, ஈஸ்ட் டைரக்ஷன்ல பார்த்து உட்காருங்க, அதாவது கிழக்கு திசை பார்த்து உட்காந்து கண்களை மூடுங்க. 3 டீப் பிரெத்ஸ் எடுங்க. ஸ்லோலி ஒவ்வொரு எக்ஸேலிலையும் உங்க டென்ஷனை ரிலீஸ் பண்றீங்கன்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 3, அந்த முன்னாடி சொன்ன 4 ஸ்டெப்பையும் இப்போ யூஸ் பண்ணுங்க. சத்தமா சொல்லலாம், இல்லைன்னா மைண்ட்ல கூட சொல்லலாம், ஆனா ஃபீல் பண்ணி சொல்லணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நன்றி, என் வாழ்க்கைக்கு நன்றி, என்னிடம் இருக்கும் எல்லாவற்றுக்கும் நன்றி, நான் நிம்மதியாக இருப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. உங்க கோல் மேல கவனம் வைங்க. என் கனவு நனவாகுதுன்னு, யூனிவர்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்புங்க. ஸோ உங்க கவனத்தை கோல் மேல வைங்க. நேர்மறை எண்ணங்கள், நான் என்ன நேசிக்கிறேன், என் சோலை நேசிக்கிறேன், இந்த உலக நேசிக்கிறேன், எனக்கு நல்லதே நடக்குதுன்னு யோசிங்க அண்ட் சொல்லுங்க. வெற்றி, என் கோல் நடந்து விட்டது, நான் வெற்றி பெற்றுட்டேன், நன்றி யூனிவர்ஸ்ன்னு சொல்லுங்க. இதை பண்ணி முடிச்ச பிறகு ஸ்டெப் நம்பர் 4, விஷுவலைஸ் பண்ணுங்க. 5 நிமிடம். இப்போ கண்களை மூடி உங்க ட்ரீம் நடந்து விட்டதுன்னு இமேஜின் பண்ணுங்க. பணம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பணம் இப்போ உங்க கையில இருக்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஜாலியா இருக்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஜாப் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜாப்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கீங்க, அதில் நீங்கள் நினைக்கிற சேலரியை ஏர்ன் பண்ணுறீங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ ஃபீலிங் இஸ் அ சீக்ரெட், வேர்ட்ஸ் இல்லை. ஃபீலிங் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் நம்பர் 5, ரிலீஸ் பண்ணுங்க, அதாவது லெட் கோ பண்ணுங்க. இதுதான் மோஸ்ட் பீப்புள் மிஸ் பண்ணுறது. விஷுவலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் விட்டுடுங்க, அதாவது லெட் கோ பண்ணிடுங்க. யூனிவர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணும். என் ஜாபை நான் பண்ணிட்டேன், பேலன்ஸை யூனிவர்ஸ் பார்த்துக்கொன்னு ட்ரஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கண்ட்ரோலை விட்ட இடத்துல தான் மிராக்கிள் என்டர் ஆகும். நீங்க இப்போ இப்படி பண்ணுனா 7 நாள்ல என்ன சேஞ்ச் ஆகும்னு யோசிக்கிறீங்களா? ஹானஸ்டா சொல்றேன், டே 1 and 2ல மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். இது ஒர்க் ஆகுமான்னு டவுட் வரும். இது நார்மல் தான், பட் இதை கண்டினியூ பண்ணுங்க. டே 3 and 4ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால் வரலாம், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி நாக் பண்ணலாம், ஸ்மால் சைன்ஸ் வரும், மிஸ் பண்ணாதீங்க. டே 5 and 6ல உங்க எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். நீங்களே அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. நான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். டே நம்பர் 7 ஒரு கிளியர் சைன் யூனிவர்ஸ் கொடுக்கும். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா அது ஒரு சடன் கிளாரிட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று கேரண்டி, நீங்கள் இந்த 7 நாள் சீரியஸ்லி ப்ராக்டிஸ் பண்ணினா உங்கள் இன்சைட் வேர்ல்ட் மாறி இருக்கும். அவுட் சைட் ரிசல்ட்ஸ் உங்களோட இன்சைட் வேர்ல்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும்.
இது டிலே இல்ல, இது டிவைன் டைமிங். நீங்க டிசர்வ் பண்றது உங்களை தேடி வருது. நம்பிக்கை வைங்க. இந்த பிராக்டிஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்ச பலர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, 7 நாள் பிராக்டிஸ் பண்ணின 8th டே என் எக்ஸ் திரும்பி கால் பண்ணாரு. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்த 5th டே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மணி வந்துச்சு. ஜாப் இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆன 6th டே நான் எதிர்பார்த்த கம்பெனில இருந்து கால் வந்துச்சு. இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் இல்ல, இது யூனிவர்ஸோட ரெஸ்பான்ஸ். உங்க டர்ன் வரப்போகுது. ஒரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்லணும். இந்த வீடியோல இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சா? அப்படின்னா தேங்க்யூ யூனிவர்ஸ் அல்லது நன்றி பிரபஞ்சம்னு ரிப்ளை பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. யாருக்காச்சும் இந்த மெசேஜ் தேவைப்படும்னு நினைச்சா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். அது என்னன்னா, பிலீவர்ஸ் 7 டே பிரம்ம முகூர்த்த சேலஞ்ச். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் நம்பர் 1, நாளையில இருந்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்துருங்க. ஸ்டெப் நம்பர் 2, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 5 ஸ்டெப்ஸையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 3, கமெண்ட்ல நான் தயார்னு டைப் பண்ணுங்க. இதுதான் உங்களோட கமிட்மெண்ட். 7 days லேட்டர் என்ன நடந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பர்சனலி ரிப்ளை பண்றேன். யாரோட ஸ்டோரி மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஸ்பெஷலி டெடிகேட் பண்றேன். இந்த சேலஞ்சில் ஜாயின் ஆக போறீங்களா? கமெண்ட்ல நான் தயார்னு டைப் பண்ணுங்க இப்போவே. அண்ட் ஆல்சோ கீழே இருக்கிற ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்தது சாதாரணமா நடக்கல. யூனிவர்ஸ் உங்களை இங்கே அனுப்பி வச்சது ஒரு ரீசனுக்காக தான். நீங்க எழுந்தது முடிவில்லை, அது ஒரு புதிய ஆரம்பம். நீங்க படுற கஷ்டம் உங்களை பிரேக் பண்ண வரல, பில்ட் பண்ண தான் வருது. உங்க கனவு நடக்கும். ஸோ அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க. யூனிவர்ஸ் உங்களை விட்டு போகாது. நீங்க சரியாகிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I will meet you in yet another beautiful video. Until then, happy manifesting. நன்றி பிலீவர்ஸ்.